தமிழர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திரு தங்கராஜ் பாண்டியர் அவர்கள். வணக்கம் திரு தங்கராஜ் பாண்டியர். வணக்கம். 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கொலை வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. குற்றச்சாட்டப்பட்ட அனைவருக்குமே இரட்டை மரண தண்டனை மதுரை நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. அதை பொறுத்து உங்களுடைய பார்வை திரு தங்கராஜ் பாண்டியர்? இது சாதாரணமாக இது பார்க்க முடியாது. அதாவது அந்த கொலை நடந்த அன்று தமிழ்நாடு அளவில், உலக அளவில் இது எல்லா சமூகங்களும், சமூக ஊடகங்களும், எல்லா டிவிகளுக்குமே இந்த விஷயத்தை கொண்டு போய் அவ்வளவு பெரிய அரசியல் நோக்கர்களை எல்லாமே இது பேச வச்சுது. இது மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் தமிழ்நாட்டினோட தலைப்பு செய்தியாகவே ஒரு 3 நாட்களுக்கு மேலேயே இந்த செய்தியை வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கானது ஏன் இன்னைக்கு யாருமே அதை கிளைம் பண்ணல? இந்த தீர்ப்பு சரியானது, இந்த தீர்ப்பு மதுரை கிளை இந்த தீர்ப்பை வரவேற்றோ இதை கிளைம் பண்ணியோ யாருமே இதை பேசலை, பேசும் பொருளாகவே ஆக்கலை அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்னங்கிறத நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அவ்வளவு பேசும் பொருளாக உலகளவில் கொண்டு போன இந்த கொலை வழக்கை இன்னைக்கு அதோட தீர்ப்பை பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த கொலையின் மூலமாக யாரெல்லாம் பலன் பெற்றிருக்கிறாங்க, இது ஒரு அரசியலாக்கி பலன் பெற்றவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை இருட்டடிப்பு மாதிரி இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஏன் அதுக்கான காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கொலை குற்றவாளிகள் 11 பேருமே யார் இதை தூண்டுனாங்க, யார் இதற்கான பொறுப்பை யார் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறத ஓப்பனாக உடைச்சிருவான். அதனால் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அதை பேசும் பொருள் ஆக்கப்படலை. இனி அவங்க அதை விட ஹைகோர்ட்டு போவாங்க, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் வரும். ஆனால் இதில் ஒரு அரசியல் நோக்கராக மற்றவங்க ஏன் இதை கிளைம் பண்ணலைன்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி தேர்தல் நேரங்களில் இதை நம்ம கிளைம் பண்ணும்போது என்ன விளைவுகள் அது உருவாக்குன்னு சொன்னால், இந்த 11 பேருமே என்ன பண்ணிடுவாங்க, அப்ரூவாக மாறிடுவாங்க. ஏன்னா இவங்க தூண்டுறதுக்கு துணையாக இருக்கிற கூட மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த செயல்பாடுகள் முடக்கப்பட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பரபரப்பாகவும் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முறையில் ஒரு குரலாகவும் பலவிதமான போராட்டங்களை பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இன்றைக்கி அது பெரிய பேச்சு பொருளாகவே இல்லையே. அதனால தான் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை பலனடைஞ்சவங்க ஒரு பக்கமாகவும், இதில் பாதிக்கப்பட்டவங்கள் ஒரு பக்கமாகவும் நிற்கும்போது, இதில் பலனடைஞ்சவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அதை இருட்டடிப்பு செய்கிறதா பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நேற்று தென்காசி ஆலங்குளம் பகுதியில் பனைமரம் ஏறி பதனி இறக்கியது தொடர்பாக துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கு அந்த இடத்துல. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு பனை ஏறும் தொழிலாளி அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இவ்வளவு சட்டங்கள் இருக்குது, இந்த மாதிரி பனைமரம் ஏறி கல் இறக்குனா என்ன மாதிரியான விளைவுகள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண பனை ஏறும் தொழிலாளிக்கு அது தெரியாத விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே மீறி அதை அவங்க கல்லாவோ பனங்கல்லாவோ இறக்கி அது ஒரு வியாபாரமாக பண்ணியிருந்தா கூட அரசு என்ன பண்ணியிருக்கணும், அரசு அவங்கள மேலே வழக்கு பதிவு செஞ்சு கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் சரியானது. அதற்கு வேண்டிய துப்பாக்கிச்சூடு நடத்துறதை எந்த அளவுக்கு அது இந்த விளைவுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியும் கூட கொஞ்சம் இதை ஆழமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா, ஆயுதங்களை பிரயோகிக்கப்படுத்துறது, இந்த ஆயுதங்களை பிரயோகப்படுத்துறது அவங்க ஒரு எஸ்ஐயாவோ இல்லை ஒரு இன்ஸ்பெக்டராகவோ இருந்தால் மட்டும் அந்த தகுதியை நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தகுதியை எப்படி தீர்மானிக்கிறாங்க, ஒன்று ஒரு சமூகத்தினோட இந்த மாதிரியான ஆயுதங்களை பிரயோகப்படுத்துறதுன்னு சொன்னால் அவங்களோட பின்பலம் என்ன, அவங்களோட ஜெனட்டிக் ரேஷியோ என்ன மாதிரியான பின்னணியில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சேர்ந்தே அரசு ஆய்வு பண்ணணும்.
அதை விட்டுட்டு நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் வந்து இந்த ஆயுதங்களை வந்து கையில் கொடுத்தா ஐயோ கொலை பண்ணுறானே கத்துறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சமூகத்தை வந்து கேலி பண்ணுறதாவோ கிண்டல் பண்ணுறதாவோ அதே சமயத்தில் அவங்கள வந்து மட்டம் தட்டி பேசுகிறதாவோ எத்தனையோ வழக்காடுகள் வந்து சமூகத்தில் இருக்குது. எல்லா ஜாதிக்காரங்களுக்குமே வந்து அது இருக்குது. நீங்கள் வந்து பனைமரம் ஏற வந்தானா அது பண்ணுறான்னு அதை வந்து அவங்களை இழிவுபடுத்துறது இருக்குது. அதை வந்து அந்த சொல்லுகளை பிரயோகப்படுத்தி அப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடத்துனாங்கன்னா அந்த சமூகத்துக்காரங்களை என்ன பண்ணணும்? அந்த சமூகத்துக்காரங்க இதை வந்து கண்டிக்க விட்டுட்டு அவங்களா ஒரு சங்கம் வச்சு அந்த சமூகத்தில் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவங்க காப்பாற்றினாங்கன்னா இந்த மாதிரியான தவறுகளோ இந்த மாதிரியான துஷ்பிரயோகங்களை செய்கிறத அந்த சமூகமே அதை வந்து ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரு தனி மனிதன் செய்கிறத நீங்கள் அந்த சமூகம் என்ன பண்ணணும்? இதை வந்து கண்டிக்கக்கூடிய இருக்கிற சமூகம் வந்து என்ன பண்ணிடுச்சு? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு சங்கம் வச்சு அவனை காப்பாற்றுறதுங்கிற ஒரு குற்றவாளியை காப்பாற்றுங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்படின்னா அந்த சமூகமே அந்த குற்றத்தை ஏற்றுக்க வேண்டிய நிலைக்கு வருது. இன்னொன்று என்னன்னா, நான் பனைமரம் ஏறுறவன், நான் தான் பனைமரத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பனைமரத்துக்காரங்க கூட என்ன பண்ணுறானுங்க? இந்த துப்பாக்கி சூடை வந்து பேசல. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியோட 2 கால்களும் சுடப்பட்டிருக்குது. அந்த குடும்பத்தினோட எதிர்காலம் என்னவா இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து கல்லறக்க போகிறேன், தமிழ்நாடு முழுக்க கல்லறக்கிறேன்னெல்லாம் இது பண்ணிட்டு இருந்த போலியா கல்லறக்கிறேன்னு சொல்லிட்டு ஏணி வச்சு ஏறி வீடியோவுக்கு படம் கொடுக்குறவங்க கூட இதை வந்து கண்டிக்காமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆயுதங்களை பிரயோகிக்கிறதுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தி இவங்களுக்கு தான் வந்து இந்த ஆயுதங்களை வந்து ஒப்படைக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டு அரசு இதை வந்து ஆழமாக பரிசீலிக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறோம். சட்ட ஒழுங்கு அமைச்சரை வந்து பெரும்பாலும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். அப்படி இருந்துமே நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல தானே நடக்குது. ஏன் தாங்க ஒரு சமூகமே வந்து ஒரு குற்ற பரம்பரையாக இருந்துட்டு அதுக்கான ஆதரவுகளை கொடுத்துட்டு அது குற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட ஒரு குற்றவாளியை கூலிப்படைகளை வந்து காப்பாற்றுறதாவே ஒரு சமூகமாகவே இயங்குச்சுன்னா அந்த சமூகம் பொறுப்பேற்க தவிர வேற வழி இல்லை. அது அப்படி வெளிப்படையாக சொல்ல முடியுங்களா? அது நடக்கிறது சொல்றதுனால என்னது? அதுக்கான பொறுப்பாளி யாரும் அதை செய்ய நடந்ததை சொல்ல வேண்டியது தானே. இப்போ பெரும்பான்மையானவர்கள் அது தொடர்பான விஷயங்கள்ல தொடர்புடையவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? பெரும்பான்மையானவர்களெல்லாம் தொடர்பு இல்லை. அதில் ஒரு சின்ன குழு அவங்க தான் வந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது பெரும்பான்மையாக வந்து செய்கிறாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த இவங்களும் சொல்ல முடியாது. அதுக்கான அது ஒரு குழு வந்து அதுக்கு ஒரு இயக்கம் கண்டு சங்கம் வச்சு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தொடர்ந்து தவறு செய்கிற கூலிப்படைகளையும் இதை தான் வந்து செய்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் யாரை போய் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பணையேறவங்களும் பாதுகாப்பு இல்லாத ஒரு இளைஞர்களையே தான் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து இவங்க போய் இது விற்கிறவங்க மெத்து விற்கிறவங்களையும் கஞ்சா கடத்துறவங்களையோ சாராயம் கடத்துறவங்களையோ கிட்ட கூட போக மாட்டாங்க. அது வேற. அதை தாண்டி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க? அதே மாதிரி கல்லூரிகளில் வந்து பாலியல் பலாத்காரம் நடத்துறத அதெல்லாம் வந்து இவங்களோட ஆயுதத்தை கொண்டு போய் அங்கே பிரயோகிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அப்பாவிங்க கிட்ட தான் வந்து பிரயோகிக்கிறாங்க அப்படிங்கிறத நீ வந்து சேர்ந்து பார்க்கணும். மானாமதுரையில் திரு ஆகாஷ் கொலை வழக்குமே ஏறக்குறைய ஜெயராஜ் பிலிக்ஸ் கொலை வழக்கு போன்றது தான். ஆனால் இன்னைக்கு எந்த விதமான முன்னெடுப்புமே இல்லாமல் இருக்கு. இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா அரசாங்கம் வந்து இதை பிரகடனப்படுத்தணும்னா இன்னைக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கிறவங்க பிரகடனப்படுத்தினா அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கும். இப்போ வந்து ஆகாஷ் கொலையை வந்து கையில் எடுக்கும்போது ஒன்றா ஆளும் கட்சிக்கு வந்து அது எதிராக திரும்பும். அதை கையில் எடுக்காமல் விட்டா கூட அது எதிராக திரும்பும். அப்படிங்கிறதுனால அதை வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கூட அந்த பிரேதத்தை வாங்காமல் இது வந்து அரசியலுக்காக வந்து இதை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு செயலுமே அரசியலில் லாபம் நட்டம் இல்லாமல் அது இங்கே நடக்காது. எங்கேயுமே வந்து ஒரு விளைவு உருவாகுதுன்னு சொன்னால் அந்த விளைவின் மூலமாக என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த செயல்பாட்டுக்குள்ளேயே வருவாங்க. அப்போ ஜெயராஜ் பிலிக்ஸ் கொலை வழக்கு மாதிரி மானாமதுரையோடைய ஆகாஷ் கொலை வழக்கு இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ரெண்டும் ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்கும். இவங்களும் வந்து லாக்அப் டெத்து, அவங்களும் லாக்அப் டெத்து. இப்போ இந்த லாக்அப் டெத்தின் மூலமாக வந்து யாரை காப்பாற்ற போகிறாங்க? அப்போ யாரை காப்பாற்றுறா? யாரை வந்து இப்போ வந்து யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் மேலேயோ ஒரு
சப் இன்ஸ்பெக்டர் மேலே வந்து வழக்கு பதிஞ்சிருக்கிறதாக சொல்கிறாங்க. மறுபடியுமே வந்து அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறனால தான் தொடர்ந்து வந்து தகுதி இல்லாதவங்க கிட்ட ஆயுதங்களை கொடுக்கறது மூலமாக தான் இந்த மாதிரி தவறுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. நன்றி திரு தங்கராஜ் பாண்டியன் அவர்களே. தொடர்ந்து வாதிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.